அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுலபமா செய்யக்கூடிய மஷ்ரூம் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆலு கிரேவி, கோபி கிரேவி, சிக்கன் கிரேவி இது எல்லாமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் சேர்த்துக்கிட்டா புலாவ் ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். நெய் கொஞ்சம் உருகுனவுனே 1 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டுடலாம். நம்ம மஷ்ரூம் புலாவ் இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்க கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பொன் நிறமா ஆனோடனே 1 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா அரை வெங்காயம் போட்டாலே போதும். 2 பச்சை மிளகா, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சை மிளகாய் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெங்காயம் வதங்க தேவையில்லை, லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினாலே போதும். 200 கிராம் மஷ்ரூம், அதை இந்த மாதிரி 4 துண்டுகளாக ஒரு மஷ்ரூமே நறுக்கி எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு நல்லா கிளறி விட்டுடுங்க. நம்ம ரொம்ப சூப்பர் குவிக்காக இந்த மஷ்ரூம் புலாவை செஞ்சிடலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் இதை வதக்க தேவையில்லை. நல்லா இதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்துடலாம். 1 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கேன், அதை இது கூட சேர்த்துடுறேன். 1 கப் தண்ணி. இதை இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த புலாவில் இந்த மஷ்ரூமும் தேங்காய் பாலும் வெந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா அலம்பிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதை இது கூட இப்போ சேர்த்துடுறேன். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். எப்போவுமே இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரப்ப ஒரு கிளறி விட்டு அப்புறமா மூடி போட்டு விசில் போடணுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காம இருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் மிதமான சூட்டில் வச்சு எடுத்துடலாம். 2 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து கீழே வச்சிடலாம், இல்லாட்டி புலாவ் அடி பிடிச்சிடும். விசில் அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம திறந்துடலாம். சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் புலாவ் வெந்திருக்கு. இந்த புலாவ் இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்க கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதை லைட்டாக இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் புலாவ் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.